ஹாய், இந்த சின்ன குழந்தை இருக்கிற பிக்சர் வந்து 2018 ஒரு ஷூட்டிங் டீம் வந்து மத்திய பிரதேசம் போகும்போது அந்த பிக்சரை எடுத்திருக்காங்க. அந்த டீமில் உள்ள சில பேர்கிட்ட மட்டும்தான் அவங்களோட இந்த பிக்சர் கிடைக்கும். நீங்கள் எந்த இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலும் இந்த பிக்சர் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து அந்த டீமில் உள்ள பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து அவங்க 2018 உள்ள இந்த ஃபேஸ் அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பே அவங்களோட கண்களில் அவ்வளோ ஒரு தேசஸ் தெரியுது. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொண்ணானா அவங்க என்னவா ஆகுவாங்க, எவ்வளோ பெரிய நடிகை இல்லை அவங்க என்ன ஒரு இதுக்கு போனாலும் அவங்க ஒரு நல்ல ஒரு ஜொலிக்கிற பொண்ணாக வருவாங்கன்னு அவங்க கண்ணே அப்போ சொல்லிச்சு. அப்போ அந்த டீமில் உள்ள பீப்புள் என்ன சொல்லிக்கிட்டாங்களா, அவங்க பேசிக்கிட்டு போனாங்களா, என்ன சொல்லிக்கிட்டாங்களா, இந்த பொண்ணோட கண்ணு, இந்த பொண்ணு ஒரு அழகு, அவ்வளோ அழகாக. ஏன்னா அவங்கள பர்டிகுலராக அவங்கள மட்டும் பிக்சர் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன வயசு பிக்சர். அப்போ அவங்க எடுத்தது காரணம்னு இந்த பொண்ணு ஒரு பெரிய நடிகை ஆகிறதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு நல்ல கையில் நல்ல ஒரு பீப்புள்கிட்ட போய் அவங்க வந்து அந்த நடிப்பை வந்து அவங்க இது பண்ணாங்களா, கண்டிப்பாக ஒரு பெரிய நடிகை ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, அவ்வளோ ஒரு அழகு அவங்க கண்ணு அப்படின்னு பேசிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு 9 வயசு இருக்கும். ஆனால் அப்போ அவங்க அந்த வயசை தாண்டி 9, 10, 11, 12 அப்போ அவங்க ஃபாதர் கூட அவங்க அம்மா அப்பா கூட தான் வந்து அவங்க அந்த மாலைகள்லாம் விற்றுக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ கடவுளோட அனுகிரகணத்தால், சிவனோட அனுகிரகத்தால் அவங்க ருத்ராட்சம் விற்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்க மகா கும்பாதேசம் அந்த திருவிழாவில் போயிருந்தப்ப ஒரு சின்ன ஒரு பர்சன் யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட பிக்சரை வந்து எடுத்து அவரோட யூடியூப்பில் போட்டு வைரலாக்கி அவங்கள வந்து போட்டிருக்காரு. இவ்வளோ ஒரு அழகான கண்கள் அப்படின்னு வர்ணித்து இப்படி நான் பார்த்த இந்த மகா கும்பாபிஷேகத்துலன்னு போட்டிருந்த அந்த ஒரு சின்ன ஒரு பிக்சர் வந்து அவ்வளோ வைரலாகி அவங்களோட கண் அழகு, அவங்களோட முக அழகு, இது எதுக்கு நான் அவங்கள இவ்வளோ வர்ணிக்கிறேன்னா, அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ தேஜஸாக அவங்க கண்ணில் அவ்வளோ ஒரு தெய்வீக ஒளி தெரியும் போது இப்போ அவங்க பெரிய பொண்ணாயிட்டாங்க. ஒரு 16 வயசு இருக்கும். அடுத்த பிக்சர் செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இருக்கிற ஒரு பிக்சரு. அந்த பிக்சரில் அவங்க வந்து லிப்டிக்ஸ் கொஞ்சம் ஐப்ரோஸ்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க கண்ணில் ஒரு மையம் அடித்தப்போ அந்த கண்ணில் இன்னும் அதோட ஆய்ஸ் வந்து இன்னும் ஜொலிச்சு இன்னும் வந்து தெய்வீக கலை தான் தெரியுது. எனக்கு பர்சனலாக பார்த்தப்போ வந்து ஒரு சிவனோட கண்கள் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தேச வந்து அவங்க கண்ணில் தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அழகான பெண்ணை பார்த்தா படம் எடுக்கணும்னு தோணும், ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு தோணும். அதை எடுக்கும்போது வந்து ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே வந்து மரியாதை கொடுத்து அவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து எந்த ஒரு பிக்சரோ படம் எடுக்கிறதோ இல்லை அவங்ககிட்ட பேசுகிறதா கூட அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து நான் அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கலாமான்னு பேசணும். ஈவன் அவங்க 16 வயசு பொண்ணாக இருந்தாலும் அவங்க ஒன்றும் வந்து மேஜர் இதுக்கு வரல. அவங்க சின்ன வயசு குழந்தை, அவங்க பெற்றவங்களோட இதில் தான் இருக்கிற பொண்ணு. அவங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க வந்து எந்த நேரத்திலும், இதை நான் கேள்விப்பட்ட விஷயம், எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எந்த நேரத்துலையும் வந்து அந்த பொண்ணை போய் துன்புறுத்துறது, ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க, உங்களுக்கு இங்கே யாராவது கோயிலில் போயிட்டு இப்போ ஆண்களோ போயிட்டு இருந்தாங்களா, அங்கே போய் அந்த பொண்ணுங்கிட்ட அவங்ககிட்ட பேசும்போது இங்கே யாராவது உங்கள் போயிட்டு இருக்கிறவங்கள உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா, நான் யாராவது பேசட்டுமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, அப்படிலாம் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு யார் அவங்களுக்கு உரிமை கொடுத்ததுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு என்ன ஒரே பதில் சொன்னாங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா பார்க்குற பையன் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே மிக அழகான ஒரு பதில் அந்த கொடுத்தது. அதே மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்கிற அப்போ கூட வந்து அவங்க டென்ட்டில் தான் தூங்குறாங்க, வீடெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு ருத்ராட்சி விற்கிறவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய வருமானம் இல்லையா, வருமானம் கிடையாத ஒரு விஷயம். நிறைய பேர் வாங்கினா தான் அவங்களுக்கு வருமானமே. அப்படி இருக்கும்போது அவங்க டென்ட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஃபோட்டோ பிடிக்கிற அளவுக்கு யார் வந்து அவங்கள அந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் பண்ணுறதுக்கு யாரும் உரிமை கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்க அழகாக இருக்கிறாங்க, இதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இது. அப்படி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க. அதே மாதிரி போகிற வர பயணங்களை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பயணங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பேசி விட்றேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கான தரங்கட்ட பெண் கிடையாது. அந்த பெண் வந்து ஒரு ருத்ராட்ச விற்கிற ஒரு தெய்வீகமான குழந்தை. அதே மாதிரி இப்போ நிறைய வைரலாகி அந்த பொண்ணுக்கு இப்போ உலகத்திலே தெரிஞ்சு இப்போ உலக அழகிகளே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய பெண்ணாக வந்து இந்த பெண் வந்து இப்போ ஒரு வைரலாக ஆகிட்டு இருக்காங்க. நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும், என்னோட அந்த ஷூட்டிங் போன டீம் வந்து எங்கிட்ட சொன்ன வரைக்கும் வந்து அந்த பெண் அந்த வயதிலே
அவங்களோட கண்ணில் அவ்வளோ தேஜஸ் தெரிஞ்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தப்போ அப்போ அந்த டீமில் என்ன பேசிட்டு போனாங்கன்னா, இந்த பொண்ணு பெரிய பெண்ணாக ஆன கையோட நிறைய சினிமாக்காரங்க அவங்கள பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பெரிய ரீச்சுக்கு போவாங்க. அப்போ ஆனால் வந்து அவங்க தப்பான கையில் போயிடக்கூடாதுன்னு பேசிட்டு போன விஷயம் இப்போ 2025 மகா கும்பாபிஷேகத்தில் ஒரு பையன் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அவங்க இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணும்போது நிறைய பேர் பார்க்கும்போது இப்படிப்பட்ட அழகியான நிறைய உலக அழகிங்களே திரும்பி பார்க்க வச்சவங்க இந்த பெண். ஏன்னா அவங்களோட கண்ணில் அவ்வளோ ஒரு அழகான தேஜஸ் ஒரு அழகு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ரீசன்ட்லி நான் நிறைய பார்க்கும்போது வந்து யூடியூபர்ஸ் வந்து நிறைய ஏதோ நான் சொல்லியிருந்த மாதிரி அவங்க டென்ட்டில் படுத்திருக்கும் போது கூட தரன்னு இழுத்துட்டு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து நிறைய பெண்கள் ஆண்கள் போயிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, யார் சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேசி விட்டுட்டுமா, அப்படிலாம் பேசுகிற ஒரு இதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து அவங்ககிட்ட போயிட்டு தவறான ஒரு முறையில் பேசுகிறாங்க அப்படி நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன் பர்சனலாக அவங்கள பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு. அப்படி பேசினப்போ ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. அப்படி அந்த பொண்ணுட்டு அப்படி பேசியிருந்தாங்களா? பட் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து உண்மையாகவும் எடுத்துக்க முடியாது, அது எல்லா விஷயம் அதே நேரத்தில் எல்லாமே பொய்யாகவும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்கள்ட்ட பேசணும்னு நம்ம விரும்பணுமா, இல்லை ஃபோட்டோ எடுக்க விரும்பணுமா, இல்லை அவங்க அழகை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்களா, அது தப்பு கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு அழகை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது அணுகுமுறையை தான் வந்து நம்ம அழகாக அணுக வேண்டும் ஒரு பெண்ணை. ஏன்னா வந்து அவங்க ஒரு 16 வயசு பிடிச்ச ஒரு பெண், அதாவது வயதுக்கு வந்து ஒரு பெண். அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள்ட்ட அணுகும்போது அவங்க பெர்மிஷனோட, அவங்க பெற்றவங்க பெர்மிஷனோட தான் வந்து எனக்கு வந்து அவங்கள்ட்ட நம்ம பேச ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு நிறைய பிரபலமாகி இப்போ அவங்களுக்கு நிறைய சான்சஸ் வருது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல சான்சஸ் வந்து நல்ல கையில் அவங்கள போனாங்களா, தப்பான நபரிடம் போகாமல் நல்ல கையில் அவங்கள போய் இது பண்ணாங்களா? கண்டிப்பாக இந்த பெண் நல்ல ஒரு மிகப்பெரிய சிறந்த நடிகையாக வருவாங்கன்னு எனக்கு ஒரு அச்சமே இல்லாமல் நான் சொல்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு அழகி, அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க ஒரு ருத்ராட்ச கொட்டை ருத்ராட்ச மாலைகள்லாம் விற்கிற அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷியல் பற்றியோ, இல்லை அவங்களுக்கு அழகழகான எக்ஸ்பென்சிவான ஒரு க்ரீம்ஸ் வாங்கி அப்ளை பண்ணுறதோ, இல்லை வந்து இந்த அழகு பாய்க்கலாம் அந்த அழகு, அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு லிப்டிக் பாய்க்கிறது, இல்லை ஒரு கண்ணில் வந்து மைய அடிக்கிறது, ஐப்ரோக்கு கொஞ்சம் ஐப்ரோ அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு திங்ஸ் தான் நான் பார்க்குற வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க. அப்படி ஒன்று ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இது பண்ணலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து நம்ம நிறைய ஃபேஷியல் ஐட்டம்ஸ், எக்ஸ்பென்சிவ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பாய்ச்சி தான் ஒரு அழகையே எடுத்துகிட்டு வரோம். இது ஓனஸாக ஒத்துக்கிறோம், ஒரு அழகையே எடுத்துகிட்டு வரோம். காஸ்மெட்டிக்ஸ்லேயும் ஐஎஸ்க்கு எந்த லிப்டிக்லாம் எக்ஸ்பென்சிவாக பாய்ச்சா தான் நம்மளுக்கு அழகி வரும். ஆனால் இந்த பெண் அந்த 10 வயசில் 9 வயசுல இவ்வளோ ஒரு அழகு இருக்குது. அவங்க ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அவங்களோட லிப்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஹாய்ஸாக இருக்கட்டும், ஹைப்ரோ கூட அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இப்போ அவங்க 16 வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லிப்டிக், ஒரு கண்ணில் வந்து மையை மட்டும் போட்டு ஒரு ஐப்ரோ அடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போயே வந்து அவங்களோட ஸ்கின் டோன் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபேஷியல்லாம் போட்டு அவங்கள மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நடிப்புத்துறைக்கு போனாங்களா இவங்களை வந்து அவ்வளோ அழகாக ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் ஒரு இதே போட்டாலே போதும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதை நான் ஏன் இவங்களை பற்றி இவ்வளோ வர்ணிக்கிறேன்னா, இவங்க முதல்ல பார்த்தோன்னே அவங்க கண்ணில் வந்து ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. அது என்னமோ வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஒளி. எல்லா கண்களையும் நம்ம அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது, பட் இவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஒரு அழகி, நல்ல ஒரு சிறந்த நடிகை வந்து நல்ல மென்மேலும் வரணும், நல்ல விஷயங்களை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு இந்த உலகத்தில் அவங்க அழகாக புகழ்பெற்று இருக்கணும்னு என்னுடைய ஆசை. அவங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.